இணக்கமானதாக, ஆயுளுக்கு அப்பாற்பட்டதாக, காலம் கடந்ததாக, எந்த காலகட்டத்திலும் இந்த எழுதுகோளுடைய வலு நிலையானது, நிம்மதியானது, தூக்கத்திற்கு மருந்தாக கூட இருக்கக்கூடியது. அந்த அளவுக்கு வலு சேர்க்கக்கூடிய பெருமை இந்த எழுதுகோளுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகையினால்தான் ஒரு மனிதன் எந்த ஆயுதத்தை வைத்திருந்தாலும் அவனுக்கு பலனளிக்காது. இந்த எழுதுகோள் என்ற ஆயுதம் இருக்கின்றதே, அது மிகவும் பலம் பொருந்திய ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஊடகங்களாகட்டும், பத்திரிகை துறையாகட்டும், புத்தகங்களாகட்டும், எதற்குமே முதலில் அடித்தளமிடக்கூடிய ஆற்றல் எழுதுகோளுக்கு மட்டுமே உண்டு. ஆகையால் தான் இந்த எழுதுகோளை நான் கரம் பற்றி இருக்கின்றேன், கைத்தளம் பற்றி இருக்கின்றேன். என்னுடைய விரல் முனைகள் சுமந்திருக்கக்கூடிய இந்த எழுதுகோளின் வெளிப்பாடுகள் பொழுதுபோக்கு அம்சங்களாக இல்லாமல் சிந்தனையை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் என்னுடைய நாமுனையும் பேனாமுனையும் பலமுள்ளதாக இருக்க என்னை பக்குவப்படுத்தி உளமாற நேசிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல தத்துவத்துக்கு சொந்தக்காரனாக என்னை பரிமாணிக்க செய்த என்னுடைய ஆசிரிய பெருமக்களாம் புதுமைமிகு புதுநயத்தால் பொலிவார்ந்த பூந்தமிழை எனக்கு புரிய வைத்து இன்றைக்கு உலாவரச் செய்து இந்த குறுந்தகடின் வாயிலாக என்னுடைய எண்ண கிடத்தைகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வுகளை இன்றைக்கு நான் முன்வைக்கின்றேன் என்றால் இந்த பெருமைகள் எல்லாம் அந்த ஆசிரிய பெருமக்களையை சாரும். இன்றைக்கு அவர்கள் இயற்கை நிழலில் எங்கேயோ இலைப்பாரிக் கொண்டிருந்தாலும் என்னுடைய நீங்கா நெஞ்சத்தில் நிலை பெற்றிருக்கின்றார்களே, அவர்களுடைய உன்னதமான கொள்கைகளை மறக்க முடியாது. நிச்சயம் காலம் போற்றும் வரை என்னுடைய எழுத்துக்களின் பெருமைகளுக்கெல்லாம் என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் நிச்சயம் காரணகர்த்தார்கள். ஆகையினால் இதனுடைய வெற்றிகளையும் பெருமைகளையும் என்னுடைய ஆசிரிய பெருமைகளில் சமர்ப்பணம் செய்து என்னுடைய இந்த இனிய முயற்சியை உங்கள் முன் வைக்கின்றேன். இதன் நிறைகாணில் எடுத்துக்கொள்ளுங்கள், குறைகாணில் சுட்டிக்காட்டு.